செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே, இன்றும் கூட நாம் அதிமுக்கிய 20 பொருளாதாரம் சார்ந்த வினாக்களைத்தான் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நமது காணொளிகளை பார்த்து வாருங்கள். நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய முதல் வினா உங்கள் திரையிலே. முதல் வினா, குறைந்தபட்ச கூலி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. குறைந்தபட்ச கூலி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. பின்வருவற்றுள் எது மறைமுக வரி? பின்வருவற்றுள் எது மறைமுக வரி என்று கொடுத்துவிட்டு சொத்து வரி, செலவு வரி, சேவை வரி, வருமான வரி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சேவை வரிதான் மறைமுக வரி. அடுத்த வினா உங்கள் திரையில, பின்வருவனற்றுள் இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுவதில் சிக்கல் அல்லாத ஒன்று எது? சிக்கல் அல்லாத ஒன்று, நாட் எ ப்ராப்ளம் இன் எஸ்டிமேட்டிங் த நேஷனல் இன்கம் ஆஃப் இந்தியா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சரியான விடை அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் என்பது சரியான விடை. அடுத்த வினா உங்கள் திரையிலே, ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் எதை சார்ந்துள்ளது? ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் சேமிப்பை சார்ந்துள்ளது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துகவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இடதுபுறத்திலே ஆடம் ஸ்மித், ஜே.எம். கீன்ஸ், சேபத், ஜூப்ளி என்று இடதுபுறத்திலும், வலதுபுறத்திலே வாராந்திர விடுமுறை, பொருளியலின் தந்தை, வருடம், புதிய பொருளியலின் தந்தை என்று இருக்கிறது. ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை, ஜே.எம். கீன்ஸ் புதிய பொருளியலின் தந்தை, சேபத் வாராந்திர விடுமுறை, ஜூப்ளி வருடம். எனவே இதற்கு 2, 4, 1, 3 என்பது சரியான பொருந்திய விடை. அடுத்த வினா உங்கள் திரையில, கீழ் வருவனற்றில் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை என்று. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியும் மிக மிக முக்கியம். எனவே நமக்கு தெரிந்த வினா போல் இருக்கும், ஆனால் கண்ணை கட்டி விட்டுவிடும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வரியையும் ஆழ்ந்து சிந்தித்து படித்து பார்த்து பின்பு விடை அளிக்க வேண்டும். எனவே இதற்கு விடை கீழ்கண்டவற்றில் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆப்ஷன் சி, தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. அடுத்த வினா, ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு. ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அடுத்த வினா மீண்டும் ஒரு பொறுத்துக வினா உங்கள் திரையில. இடதுபுறத்திலே சுயம் மிசிதா, ஸ்டெப், சுவேதர், சுவேலம்பன் என்று இருக்கிறது. அப்படியே வலதுபுறத்திலே பெண்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம், சிறுகடன் மற்றும் சிறுதொழில் முன்னேற்றம், பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது, பெண்களுக்கு பயிற்சி மற்றும் சுய தொழில் புதிய வாய்ப்பு அளிப்பது என்று இருக்கிறது. இதற்கு சரியான விடை சுயம் மிசிதா என்பது சிறுகடன் மற்றும் சிறு தொழில் முன்னேற்றம், ஸ்டெப் என்பது பெண்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம், சுவேதர் என்பது பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது, சுவேலம்பன் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் சுயதொழிலில் புதிய வாய்ப்பு அளிப்பது. எனவே 2, 1, 3, 4 சரியான பொருந்திய விடை. அடுத்த வினா உங்கள் திரையில, சற்று மிதமான தொழில் செய்யும் IRM அடிப்படை வளர்ச்சிதை மாற்றத்தின் போது தேவைப்படும் கலோரியின் அளவு. மிக மிக முக்கியமான வினா. சற்று மிதமான தொழில் செய்யும் IRM அடிப்படை வளர்ச்சிதை மாற்றத்தின் போது தேவைப்படும் கலோரியின் அளவு 460 கலோரிகள். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. அடுத்த வினா உங்கள் திரையில பொறுத்துக, மிக மிக முக்கியமான வினா. இடதுபுறத்திலே வெனிஸ் வங்கி, இங்கிலாந்து வங்கி, வங்காள வங்கி, ஆம்ஸ்டர்டாம் வங்கி என்று இடதுபுறத்திலும், வலதுபுறத்திலே 1609, 1806, 1694, 1157 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சரியான விடை வெனிஸ் வங்கி 1157, இங்கிலாந்து வங்கி 1694, வங்காள வங்கி 1806, ஆம்ஸ்டர்டாம் வங்கி 1609. எனவே இதற்கு விடை 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி சரியான விடை.
அடுத்த வினா உங்கள் திரையில, புதிய தொழிற்கொள்கை புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? புதிய தொழிற்கொள்கை புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 1991 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த வினா உங்கள் திரையில மீண்டும் ஒரு பொறுத்துக சார்ந்த வினா. இடதுபுறத்திலே முழு வறுமை, முன்னிலை வறுமை, இரண்டாம் நிலை வறுமை, நகர்ப்புற வறுமை என்று இருக்கிறது. வலதுபுறத்திலே திறமையற்ற குடும்ப நிர்வாகம், வேலை சார்பு, அடிப்படை வசதிகள் இல்லாமை, அமைப்பு சார்ந்த வறுமை என்று இருக்கிறது. இதை சரியாக பொருத்தினோமே ஆனால் முழு வறுமை, அடிப்படை வசதிகள் இல்லாமை, முன்னிலை வறுமை, அமைப்பு சார்ந்த வறுமை, இரண்டாம் நிலை வறுமை, திறமையற்ற குடும்ப நிர்வாகம், நகர்ப்புற வறுமை, வேலை சார்பு. எனவே 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அடுத்த வினா உங்கள் திரையில, இதுவும் கூட ஒரு பொறுத்துக வினாதான். இடதுபுறத்திலே முட்டை, உரம், தேன், தோல் என்றும், வலதுபுறத்திலே பழுப்பு புரட்சி, பொன் புரட்சி, வெள்ளி புரட்சி, சாம்பல் புரட்சி என்று இருக்கிறது. இதை சரியாக பொருத்தினோமே ஆனால் முட்டை, வெள்ளி புரட்சி, உரம், சாம்பல் புரட்சி, தேன், பொன் புரட்சி, தோல், பழுப்பு புரட்சி. எனவே இதற்கு விடை 3, 4, 2, 1 என்பது சரியான விடை. அடுத்த வினா உங்கள் திரையில, தொழில் வரி விதிப்பது டேஸ். தொழில் வரியை விதிப்பது எப்பொழுதுமே மாநில அரசு. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அடுத்த வினா உங்கள் திரையில, ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த தேதி எது? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், பணிகள் மற்றும் பண்டங்கள் வரி இல்லையா? ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. இது நடைமுறைக்கு வந்த தேதி 1/7/2017. ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த தேதி, அமலுக்கு வந்த தேதி 1/7/2017. மிக மிக முக்கியமான வினா, மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு வினா. அடுத்த வினா உங்கள் திரையில, இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறியீடு டேஸ் மொழி பொறிக்கப்பட்ட தன்வாயிலாக கிடைத்ததாகும். தேவனகிரி ரா மற்றும் ரோமன். ஆப்ஷன் பி மிக மிக முக்கியமான வினா, தேவனகிரி ரா மற்றும் ரோமன். அடுத்த வினா பொறுத்துக வினா. இடதுபுறத்திலே 1969, 1980, 1949, 1973 என்றும், வலதுபுறத்திலே மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமை, 14 வணிக வங்கிகள் நாட்டுடைமை, ஆர்பிஐ அரசுடைமை, 6 வணிக வங்கிகள் அரசுடைமை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சரியாக பொருத்தினோமே ஆனால் 1969 14 வணிக வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1980 6 வணிக வங்கிகள் அரசுடைமை ஆக்கப்பட்டது. 1949 ஆர்பிஐ அரசுடைமை ஆக்கப்பட்டது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 1973 மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. எனவே இதற்கு விட 2, 4, 3, 1 ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த வினாவிற்கு செல்வோம். அடுத்த வினா உங்கள் திரையிலே, இதுவும் கூட பொறுத்துக சார்ந்த வினா, மிக மிக முக்கியமான வினா. இடதுபுறத்திலே 1971 முதல் 1981 என்றும், அடுத்தபடியாக 1981 முதல் 1991, அடுத்தபடியாக 1991 முதல் 2001, அடுத்தபடியாக 2001 முதல் 2011 என்று இடதுபுறத்திலும், வலதுபுறத்திலே 84.4, 68.5, 121, 122.9 என்று வலதுபுறத்திலும் மொத்த மக்கள் தொகையுமாக காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் பொருத்த வேண்டும். 1971 முதல் 81 வரை 68.5 கோடி மொத்த மக்கள் தொகை. 1981 முதல் 91 வரை 84.4 கோடி மொத்த மக்கள் தொகை. 1991 முதல் 2001 வரை 102.9 கோடி மக்கள் தொகை. 2001 முதல் 2011 வரை 121 கோடி மொத்த மக்கள் தொகை. எனவே இதற்கு சரியாக பொருந்திய விடை 2, 1, 4, 3 என்பது சரியான விடை. அடுத்த வினா உங்கள் திரையில, தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்தில், ஏசியன் இந்த அமைப்பிலே எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன? 10 நாடுகள். ஏசியன் அமைப்பிலே 10 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்தில் 10 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. ஆப்ஷன் பி. அடுத்த வினா, இன்றைய தொகுப்பினுடைய இறுதி வினாவிற்கு வந்துவிட்டோம். தினந்தோறும் பார்த்து வாருங்கள், நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொளி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதோ இறுதி வினா உங்கள் திரையில. ஊரக நிலமற்றோர் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு.
ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1983. ஆப்ஷன் டி. இந்த 20 வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் விருதுநகர் சீனிவாசன். நன்றி, வணக்கம்.